கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரூத் எழுதின சரித்திர புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். ஆமென். இங்கு ரூத் என்ற ஒரு அந்நிய தேசத்து பெண் போவாசை என் ஆண்டவனே என்று அழைக்கிறார். இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது போவாசின் தனது சொந்த யூத வேலைக்காரர்களில் ஒருவர் கூட போவாசை என் ஆண்டவனே என்று அழைக்கவே இல்லை. மற்றும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு கூட இருந்த சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ்காரியத்து ஒருபோதும் ஆண்டவரே என்று அழைத்ததே இல்லை. ஆனால் யூதாஸ்காரியத்து இயேசுவை ரபி என்று அழைக்கிறார். ரபி என்பதன் அர்த்தம் ஆங்கிலத்தில் மாஸ்டர் என்று உள்ளது. ஆனால் பேதுருவோ இயேசுவை அறியாதிருந்த போதே இயேசு படவில் இருந்த அற்புதம் செய்வதைக் கண்டு ஆண்டவரே என்று அழைத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தறியலாம். ஆண்டவரே என்பதன் ஆங்கிலத்தில் லார்ட் என்று உள்ளது. பேதுரு இயேசுவை குறித்து ஒன்றுமே அறியாதிருந்தும் ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. ஆனால் கூடவே இருந்த யூதாஸ்காரியத்துக்கு பேதுரு போன்ற வெளிப்படுத்தல் அவனுக்கு இல்லை. அதே போல போவாசின் வேலைக்காரர்களை தனது சொந்த யூத குலத்து ஜனங்கள் ஒருவருக்கும் கூட போவாசை ஆண்டவரே என்று அழைத்ததாக ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் எங்குமே நாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த அந்நிய தேசத்தாலாகிய ரூத் போவாசிடம் வேண்டிய முதல் வார்த்தை, என் ஆண்டவனே, மை லார்ட், உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும் என்றும் நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாய் இருக்காவிட்டாலும் என்று சொல்கிறார். இதற்கு முழுமையான அர்த்தம் தகுதி அற்றவள் என்றும் தன்னை ஒரு தாழ்வான இழிவான நிலைமையை எடுத்து உரைக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யார் என்றோ எந்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. உங்கள் வாயினால் முதலாவது ஆண்டவரே என்பது மட்டுமல்ல, அவள் தன்னை எதற்குமே தகுதியற்றவள் என்று தன்னை தாழ்த்தும் நிலைமை போல இருக்க வேண்டும். ஓர் அந்நிய புறஜாதி பெண் கடைசியாக சரித்திரமே படைத்துவிட்டாள். அது மட்டுமல்ல, தாவீதின் கொள்ளு பாட்டியாகவும் மாறி இவள் சந்ததி மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்புக்கும் காரணமாகி சரித்திரமும் படைத்துவிட்டாள் இந்த ரூத். ஆமென். God bless you.